உன்னத பாட்டு 5ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். நான் நித்திரை பண்ணினேன், என் இருதயமோ விழித்திருந்தது, கதவை தட்டுகிற என் நேசரின் சத்தத்தை கேட்டேன். பிரியமானவர்களே, ஆண்டவர் பேதுருவினிடம் நித்திரை பண்ணுகிறாயா, 1 மணி நேரம் விழித்திருக்க கூடாதா என்று பரிவுடன் கேட்கிறதை பார்க்கிறோம். கடைசி காலங்களில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். விசுவாசத்தை விட்டு வழுவி சோதனையிலும் கண்ணியிலும் மனுஷரை கேட்டிலும் அழிவிலும் அமிழ்த்துகிற மதிகேடு நிறைந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நாம் விழித்திருந்து ஜாக்கிரதையாய் இருக்க வேண்டும். நித்திரை பண்ணுகிறதை குறித்து குறை கூறவில்லை. மனிதன் ஆரோக்கியமாக வாழுவதற்கு 6 அல்லது 7 மணி நேரம் தூங்குவது அவசியம். ஆனால் சூலமித்தியால் கூறுகிறது கொஞ்சம் வியப்பாயிருக்கிறது. நான் நித்திரை பண்ணுகிறேன், ஆனால் என் இருதயமோ விழித்திருக்கிறது, கதவை தட்டுகிற நேசரின் சத்தத்தை அறிய முடிகிறது என்று சொல்லுகிறதை காண்கிறோம். ஆவிக்குரிய பிள்ளைகளின் வாழ்க்கை அனுபவத்தை இந்த வசனம் விவரிக்கிறது. நமது சரீரம் இளைப்பாறும் போது நமது ஆத்துமா தேவனில் களிகூறுகிற அனுபவம் பெற்றுக்கொள்ள வேண்டும். நமது ஆவியும் ஆத்துமாவும் கர்த்தரிடத்தில் உறவு கொண்டிருக்கிற அனுபவத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். பேதுரு கர்த்தருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படிந்திருப்பானால், அவருடைய இருதயம் விழித்திருக்குமானால், ஒருவேளை அவர் கர்த்தரை மறுதலிக்காமல் இருந்திருக்கக்கூடும். சரீரம் இளைப்பாற வேண்டும், அது அவசியம். ஆனால் ஆத்துமாவையும் ஆவியையும் கர்த்தரிடத்தில் ஒப்புவித்துவிட்டு படுக்கையில் இளைப்பாற கற்றுக்கொள்ளுங்கள். கதவை தட்டுகிற நேசரின் சத்தத்தை அறிய முடியும். கர்த்தரோடு அமைதலான வேளையில் உன் ஆவியும் உன் ஆத்துமாவும் உறவாட முடியும். சொப்பனங்கள் மூலமாக, தரிசனங்கள் மூலமாக கர்த்தர் தம்முடைய விருப்பத்தை தெரிவிக்கக்கூடும். ஜெபம். ஆம் ஆண்டவரே, நான் விழித்திருக்கச் செய்யும், உம்மை வெளிப்படுத்தும். ஆமென்.